திரும்ப உறுதிப்படுத்தலாம். எப்படி உறுதிப்படுத்தலாம்? இது பழசு. அதாவது நினைவுகள் எப்பவுமே அது தானா வர்றது ஒன்று பயத்துல வரும், இல்லைன்னா பழசுல வரும். அப்ப இந்த பழசுல வர்றத நினைச்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா அதுதான் பதட்டம். அதே மாதிரி புதுசா வரக்கூடியது எப்படி இருக்கும்னு நினைச்சு கற்பனை பண்ணோம்னா அது பயம். அப்ப இந்த ரெண்டுக்கும் இடையில நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, திங்கிங் டிசைனிங், சிந்தனை வடிவமைத்தல். எதை எப்படி வடிவமைக்கிறோன்னா, நமக்கு வேண்டிய ஒரு தொழில் அல்லது ஒரு வியாபாரம் அல்லது நம்மளுடைய இலக்கு. இந்த இலக்கை உடனே அடைய முடியாது, அதுக்கு நிறைய எதிர்வினைகள் இருக்கும். அப்ப எதிர்வினைகளை கணக்கிடுறதை விட இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறப்ப என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம மனசுல ஒரு ஒரு திட்டத்தை போட்டுட்டு வரக்கூடியதை எதிர்கொண்டு பார்க்கலாங்கிற ஒரு நினைவுக்கு அந்த மாதிரி எதிர்கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீங்க கன்சல்டேஷன் எடுக்க அந்த பயம்ங்கிறது சுத்தமா போயிடும். ஏதாவது ஒரு நினைக்கையில மட்டும்தான் அது வரும். ஒண்ணு அந்த நினைவுகள் தூண்டுறதுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கணும், அல்லையா அல்லது நம்ம நாளைக்கு செய்ய வேண்டிய நிகழ்ச்சி நேத்து நடந்தது அந்த பழைய நினைவு புதுசா ஒன்று சேரையில தான் அழுத்தம் வரும். அப்ப ரெண்டா பிரிச்சுக்கணும். ஒன்று பழசு அப்படிங்கிறது அது நினைவு, புதுசுங்கிறது கற்பனை. இந்த ரெண்டு விஷயத்துக்கு இடையில தான் நம்ம நிற்கிறோம். அதாவது பழசு வந்ததுன்னா அது பாதிப்பு, புதுசு வந்ததுன்னா நம்ம ஏற்படுத்திக்கிட்ட ஒரு அச்சம். அப்ப இது ரெண்டுமே இந்த எந்த இடத்துல பயம் வருதோ அந்த இடத்துல இது ரெண்டை வச்சு பாருங்க, ஒரு இடத்துல அது கட்டாயிடும். அப்ப எப்படின்னா ஒரு அதாவது ஒரு சராசரி இருக்கிற முள்ளு மாதிரி, இண்டிகேட்டர் மாதிரி. நீங்க ஒன்று பார்க்குறீங்க, உதாரணத்துக்கு நாளைக்கு ஒன்று போக வேண்டியது இருக்குது. அப்போ போறப்ப வேண்டிய ஒரு பிஸ்னஸ் போறப்ப ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன செய்யறதுன்னு தோணுச்சுன்னு வச்சுங்களேன். இப்படி ஆயிடுச்சுன்னா எப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு பழசுல ஏற்பட்ட இழப்பை கொண்டு முன்னாடி வச்சிருக்கோம். அது நம்ம பழசுன்னு முடிவு பண்ணிடணும். அப்புறம் புதுசுக்கு போயில இதே மாதிரி நாளைக்கு நடக்குமோ அப்படின்னு மனசுல வந்துட்டு வச்சுங்களேன், இது கற்பனை. அப்ப இந்த ரெண்டு விஷயத்த நம்ம கரெக்டா புரிஞ்சிட்டோம்னா அல்லது கரெக்டா புடிச்சிட்டோம்னா அது நீங்கிரும். இலக்கு அல்லது ஒரு நமக்கு போக வேண்டியது நம்ம திட்டமிடுறோம்னு வச்சுங்களேன். அப்ப திட்டமிடையில திடீர்னு நம்ம மனசுக்குள்ள இப்படிதான் திட்டமிட்டு அன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கு பேர் பழசு. திட்டமிடையில ஐயோ இதுவும் அப்படி ஆயிருமோ அப்படின்னு நினைச்சோம்னா அது பயம். அப்ப பழசுக்கும் பயத்துக்கு இடையில நம்முடைய சிந்தனையை நம்மளுடைய திட்டத்தை நம்ம நேரடியா சென்று பார்க்காம முடிவிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த பயம் வராது. அதாவது பழசை புதுசோட இணைச்சிக்கிறோம், அது பயம் இல்லை. இத்தனை தடவை போச்சு, இனிமேலும் இப்படிதான் வரப்போகுது அப்படின்னா அந்த பயத்தவே மறுபடியும் நம்ம அப்ளை பண்றோம்னு அர்த்தம். அதாவது பயத்தையே கொண்டு இங்கே வச்சுக்கிறோம்னு அர்த்தம். இது போன்ற பிரச்சனையிலிருந்து விடுபட MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனுடைய மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பி உதவிகரமாக உள்ளது.